இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓஆர்பி. எல்லாருக்கும் தெரியும் ஓஆர்பி என்னன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளஸ் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். அது என்ன அப்படின்னா நம்ம பேலன்ஸ் சார்ட் 15 மினிட்ஸ் டைம் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதுல நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு இண்டிகேட்டர்ல போயிட்டு சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு ஓஆர்பி பிளஸ் சர்ச் அப்படின்ட்டு வரும். அந்த இண்டிகேட்டரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸை அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓஆர்பி டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ், சென்சிட்டிவிட்டி மீடியம், பிரேக்அவுட் கண்டிஷன் க்ளோஸ், டிபி மெத்தட் ஏடிஆர், இஎம்ஐ நமக்கு தேவையில்லாத 900, ஸ்டாப் லாஸ் ரிஸ்கி, RPS டிக் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னா இது கூட அன்டிக் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு தேவையில்லை. ஓஆர்பி டேஷ்போர்டு எனபிள் வச்சுக்கோம். இந்த சைட்ல இருக்கிற டேஷ்போர்டு தான் டாப் ரைட்ல வச்சுக்கணும். வேணும் அப்படின்னா மாத்திக்கலாம். சென்டர்ல வச்சுக்கலாம், ரைட் சென்டர் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டாப் சென்டர் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம டாப் ரைட்ல தான் வச்சிருக்கோம். பேக் டெஸ்டிங் வேணும் அப்படின்னா பேக் டெஸ்டிங் வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா அதாவது பேக் டெஸ்டிங்னா இதுதான். இது வேணாட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சிருக்கேன். இது எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரா ஓஆர்பி ஜோன் இது டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கணும். இதுதான் நம்மளோட செட்டிங். ஸோ இதுல என்ன ஒரு ட்ரிக் நான் சொல்ல போறேன் அப்படின்னா ட்ரிக் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஓஆர்பின்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறோம்? 15 மினிட்ஸ் பிரேக் அவுட். சரிங்களா? 15 மினிட்ஸ் பிரேக் அவுட், அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். இதுல பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளோட என்ட்ரி. இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறோம். நம்மளோட டார்கெட் எப்பயுமே 100 டைம்ஸ் தான். இது ஆல்மோஸ்ட் டிபி 100 டைம்ஸ் கவர் ஆயிடும். ஸோ இதுல நம்ம டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். எஸ்டர்டே பார்ப்போம். எஸ்டர்டேல கீழே பிரேக் பண்ணிருக்கு. ஸோ அந்த அன்னைக்கு எஸ்எல்ல இருக்கும். ஸோ அதுக்கு முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் இங்க என்ட்ரி இருக்கும். 100 டைம்ஸ் இங்க ஆல்மோஸ்ட் வந்துடும். இதேதான் அஸ் யூசுவல் பேக்ல நீங்க எவ்வளவு நாள் போய் பார்த்தாலும் இதேதான் இருக்கும். சரி, இப்ப ட்ரிக் சொன்ன ட்ரிக் என்ன அப்படின்னா அதாவது ஒண்ணும் இல்லை. ப்ரீவியஸ்ல நான் சொல்லியிருப்பேன். நம்ம சிபிஆர் மெத்தட்ல பார்க்கும்போது நேரோ இந்த சிபிஆர் விட்டு நேரவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சேம் அதே தான் நம்ம இதையும் அப்ளை பண்ண போறோம். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் ரேஞ்ச் இருக்குல்ல, அதாவது இந்த ஹையும் இந்த லோவும் இதை விட இன்னைக்கு கம்மியா இருக்கணும். அதாவது இங்க லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை விட இங்க கம்மியா இருக்கு. ஸோ இந்த அன்னைக்கு நமக்கு என்ட்ரி. சரிங்களா? இதை விட அடுத்த நாளும் கம்மியா இருக்கு. இதுல என்ட்ரி. இதை விட இதுக்கு அடுத்த நாள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 152 டைம்ஸ் இந்த நோக்கி இதுக்கு அடுத்த நாள் இங்க இருக்கு. இதுல பார்த்தோம்னா 164. இந்த ட்ரேட் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ட்ரேட் கிடையாது. அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது ப்ரீவியஸ் டேவை விட நேற்றை விட இன்னைக்கு கம்மியா இருக்கும் இந்த ஓப்பன் ரேட். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ நேற்று பாருங்க, நேற்றுக்கு என்ன நடந்திருக்குன்னா நேற்றுக்கு ஆக்சுவலி அதாவது இங்க பாருங்க தெரியுமா, இது சின்னதா இருக்கு. இதை விட இது பெருசா இருக்கு. நேற்றுக்கு நம்ம ட்ரேட் என்ட்ரி கிடையாது. நேற்றை விட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 304. ஸோ நேற்றை விட இன்னைக்கு கம்மியா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுப்போம். இதுதான் கான்செப்ட். இதான் அந்த சின்ன ட்ரிக். அதாவது இந்த நாளை விட அடுத்த நாள் பெருசா இருக்கு, இதுக்கு என்ட்ரி கிடையாது. இந்த நாளை விட அடுத்த நாள் என்ட்ரி இருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சை விட இந்த ரேஞ்சு கம்மி, அதனால என்ட்ரி. இது சின்னது, இது பெருசு பார்த்தா தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த இன்ஃபோ லைன் இருக்கும். அதாவது இன்ஃபோ லைன் இந்த லைனை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 312 மறுபடியும் இங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை விட கம்மியா இருக்கு. 304. ஸோ அதனால நம்ம என்ட்ரி இருக்கும். நம்மளோட டார்கெட் 100 டைம்ஸ். ஸோ இதான் சின்ன ட்ரிக்.
நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஏஐ பற்றி பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஆக்சுவலி 5700 வரைக்கும் போகும். நம்ம சிபிஆரும் அப்படி பார்த்துருவோம். நான் சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், இந்த வரைக்கும் சிபிஆர் போய் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துடும், நாளைக்கு வந்துடும். இந்த ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். பட் இது பிரேக் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இங்க வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி அப்கமிங் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் அப்படி எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படி நீங்களும் போட்டு செட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி கம்பல்சரி ப்ராஃபிட் இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டேயோட இன்னைக்கு நேரம் இருக்கணும். அப்படி நேரம் இருந்ததுன்னா கம்பல்சரி ப்ராஃபிட் வந்துடும். ஈவினிங் T1 T2 T3 எஸ்எல்ஓ வந்துடும். கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி. நம்மளோட டார்கெட் 0.1% தான், 100 டைம்ஸ். ஸோ ஓஆர்பி பேக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னா இருக்கு. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. இல்ல டெலிகிராம் லிங்க் தரேன். ஸோ அதுல அப்டேட் பண்ற ஏதாவது அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. நன்றி.